பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 90, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற பதிவு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது 2வது பதிவாகிய அடித்தளம் அமைத்தல் என்கிற பகுதியாகும். இந்த அடித்தளம் அமைத்தல் என்பது உணவு முறைகள் வந்துவிடும். அன்னதானம் எப்படி செயல்படுவது என்பது இது இரண்டும் கலந்ததுதான் அடித்தளம் அமைத்தல். அப்போ தன்னுடைய உள்ளுறுப்புகளை தூய்மை செய்து கொண்டே அன்னதானம் செய்ய வேண்டும். முதலில் தன்னுடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். தன்னுடைய உள்ளுறுப்பு தூய்மையானால் மேல உள்ள தோல் தன்னாலே தன்னிச்சையாக தூய்மையாகிவிடும். அப்போ உள்ளுறுப்பு எப்படி தூய்மை செய்யணும்? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குடிநீர் என்கின்ற மூலிகை குடிநீர் மாணவர்களுக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்டதோ அதனை காலையில் எழுந்தவுடன் முகத்தை ஈரத்துணியால் துடைத்து கொண்டு சென்று அது எப்படி செய்ய சொல்லியிருக்கிறோமோ அதே மாதிரி அதை செயல்படுத்தி கொண்டு நல்ல சூடாக சாப்பிட்டு விட்டு பிறகு சமையலறையில் போய் சமையலை துவங்க வேண்டும். அப்போ ஒரு சமையலறை துவங்குவதற்கு முன் அனைத்தையும் என்னென்ன சொல்லியிருக்கிறேனோ எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைத்து கொண்டு பிறகு முகம், கை, கால், பல்லு எல்லாம் விளக்கிட்டு உள்ளுறுப்புகளை தூய்மை செய்து கொண்டு அதன் பிறகு சமையலை பக்தியோடு துவங்க வேண்டும். அந்த அன்னதானம் துவங்கிய பிறகு தடையின்றி நடக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அன்னதானம் செயல்படும் போது இரவு மாற்று இடத்தில் தங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல் அந்த அன்னதானம் தொடர்ந்து ஒரு 7 நபருக்காகவாவது தினமும் கொடுக்கப்பட வேண்டும். தன் வீட்டில் உள்ளவர்களும் அதே உணவை தான் உண்ண வேண்டும். மாணவரும் அதே உணவை தான் உண்ண வேண்டும். மாற்றி எல்லாம் உண்ணக்கூடாது. முதலில் மாணவர் அந்த உணவை சாப்பிட வேண்டும். அதாவது உணவு சமைத்தவுடன் விளக்கு ஏற்றி விளக்கு முன் வைத்து அதை பொட்டலம் போட்டு எத்தனை பேர் கொடுக்க வேண்டுமோ அத்தனை பேர் பொட்டலம் போட்டு வைத்துட்டு மாணவர் முதலில் அந்த உணவை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடித்த பிறகு வீட்டில் உள்ள அனைவருக்கும் அதை கொடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு காலையில் அலுவலகத்திற்கு போகும் முன் அதை அன்னதானத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு அவர்கள் செல்லலாம். ஆகவே இதை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பழக்கம் மிக மிக பலனுள்ளதாக இருக்கும். மாணவருக்கு தன் உடலையும் காத்து கொண்டு நல்ல ஒரு தன்னை போல் பிறரை நினைத்து தான் என்ன உணவு உண்கிறோமோ அதே உணவை தான் பிறருக்கு தருகின்றோம் என்கிற உணர்வு வரும். தன்னை போல் பிறரை நினைக்க வேண்டும். சுகாதாரமாக இருக்க வேண்டும். அதே போல் அன்போடு கொடுக்க வேண்டும். பணிவோடு கொடுக்க வேண்டும். உணவு 2 கைகளால் குனிஞ்சி 2 கைகளால் பணிவோடு கொடுக்க வேண்டும். ஆகவே வயதானவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மது அருந்திவிட்டு இருக்கிறவர்களுக்கு, புகை பழக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த அன்னதானத்தை கொடுக்க கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அன்னதானம் சமைப்பவர் வீட்டில் எவரேனும் மது அருந்து பழக்கம் இருந்தால் அவர்களை உடனடியாக திருத்த வேண்டும் அல்லது விலக்கி வைக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஏனென்றால் அவர்களுடைய சாப்பிடும் உணவு
பக்குவம், அவர்களுடைய உடல் பக்குவம், மனப்பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். இந்த அன்னதானத்தின் உணவு தன்மை வேற மாதிரி இருக்கும். அதனால் வீணான பிரச்சனைகள் வரும் என்பதால் இந்த உயிர்கொலை உணவு, மது, புகை இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த உணவை தருவதை 100% தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு பிடிக்காது. அதே போல் பிடிக்காத ஒருத்தவருக்கு கொடுத்து மனக்காயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அவப்பெயர்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஆகவே அந்த இந்த 3 பழக்கம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் மருத்துவமனைக்கு போனால் இந்த உயிர்கொலை உணவை தவிர்த்தவர்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பரவாயில்லை, அது வயதானவர்களுக்கும் ஒரு குழந்தைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஆரம்பத்தில் இப்ப கொடுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு ஆரம்ப பயிற்சிக்கு சிறுக சிறுக பழக வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.